Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தாமிரபரணி ஆற்றில் கணக்கு வழக்கு இல்லாமல் கழிவுநீர் கலக்கப்பட்டு வருகிறது. எனினும் ஆறு முழுமையாக கழிவுநீர் ஆறாக மாறாமல் இருப்பதற்கு மீன்கள்தான் காரணம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். தாமிரபரணி நதியை அடுத்த தலைமுறையும் பார்க்க வேண்டும் என்றால் ஆற்றில் வாழும் மீன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தாமிரபரணி நதி அகத்திய மலையில் 1800 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 126 கிலோமீட்டர் வரை பாய்ந்து கடலில் கலக்கிறது. சிற்றாறு, கடனா, சேர்வலாறு, பச்சையாறு, உப்போடை மற்றும் மணிமுத்தாறு ஆகியவை தாமிரபரணியின் கிளை நதிகளாகும். தாமிரபரணியில் மொத்தம் 125 சிற்றினங்களை சேர்ந்த மீன்கள் இருப்பதாகவும் அவற்றில் 6 இனங்கள் அழிந்து வரும் பட்டியலிலும் 4 இனங்கள் அச்சுறுத்தப்பட்ட பட்டியலில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதால் 4 வகை மீன் இனங்கள் முற்றிலும் அழிந்து போனதாக சொல்லப்படுகிறது. தாமிரபரணி வாழ் மீன்களை காக்கும் நோக்கத்தில் அகத்திய மலை மக்கள்சார் இயற்கை வள காப்பு மையம், பரம கல்யாணி சுற்றுச்சூழல் அறிவியல் மையம் மற்றும் சதக்கதுலலா கல்லூரியின் விலங்கியல் துறை இணைந்து முதன்முறையாக தாமிரபரணி நதியில் மீன்கள் கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.